இதுதான் எங்கள் ஊரில் இருக்கிற சிவன் கோயில். ஆமாம், நல்ல சக்தியான சாமி. இதெல்லாம் நான் பேசியிருக்கேன். இது எங்கள் ஊர் தண்ணி டேங்கு. இது வந்து ஒரு காலத்தில் இந்த இடம் நாங்கள் கிரிக்கெட் விளாண்ட இடம். இது இன்னும் தான் நாங்கள் கிரிக்கெட் விளாடுவோம். சாயங்காலம் ஆகிட்டா காலையில் ஆகிட்டா கிரிக்கெட் கபடி இது எல்லாம் விளாட்ற இடம். இன்றைக்கி இந்த இடம் எப்படி இருக்குது பாருங்கள். அந்த தலைமுறை மறைஞ்சிருச்சு, கிராமம் மறந்தாலும் அந்த தலைமுறை மறைஞ்சிருச்சு. இதான் நாங்கள் படித்த ஸ்கூல். இப்போ ஸ்கூல் இப்படி இருக்குது. பழைய ஃபோட்டோ இது தான் நான் ஆட் பண்ணி விட்றேன். சுற்றி ஆரஸ்வதி மரங்களோட ஜெகஜோதியாக இருந்த ஸ்கூல் இது. ஒரு 100 பிள்ளையிலேருந்து 150 பிள்ளைய படித்த ஸ்கூலு. இன்றைக்கி 5 பிள்ளைய தான் படிக்குது அந்த ஸ்கூலில். இது நாங்கள் இளைஞர் மன்றம் முன்னெடுத்து வந்து கோயிலுக்கு வரவங்க தங்குறதுக்காக ஒரு பில்டிங் மாதிரி கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இளைஞர் மன்றத்தை சார்பாக கட்டினோம். யார் கண்ணு படித்தோ தெரியல, இளைஞர் மன்றம் 2ஆக போச்சு. நல்லா இருந்த இளைஞர் மன்றம் நாசமாக போச்சுன்னு ஒரு நல்லா இருந்த ஊர் 4 போலீஸுக்காரன் சொல்கிற மாதிரி, நல்லா இருந்த ஊர் நாசமாக போன மாதிரி நாசமாக போச்சுன்னு சொல்கிற மாதிரி, நல்லா இருந்த இளைஞர் மன்றம் யார் கண்டுபிடிச்சதில்ல, நாசமாக போச்சு. இந்த காட்டுக்கிற பாருங்கள் மண்டி, இந்த கம்பி எல்லாம் செலவு பண்ணி இதுக்கு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணோம். இளைஞர் மன்ற காசு தான். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணி நாங்கள் இதை ரெடி பண்ணோம். ஆமாம், ஊரில் நீ பெரியவனா நான் பெரியவனுங்கிற போட்டியில் அப்படியே கடந்து போச்சு. ஒரு நாள் கட்டப்படும். ஆமாம், கடவுளே இதை கட்டணும். அதை நீங்கள் உங்கள் பார்க்குறவங்கள ஆசீர்வாதம் பண்ணுங்கள். கட்டி வார மக்கள் நிம்மதியாக தங்கி போகிற அளவுக்கு நாங்கள் இதை கட்டணும். சிவராத்திரிக்கு மட்டும்தான் எங்கள் ஊர் இந்த கோயிலில் பயங்கர விசேஷமாக இருக்குங்க. அதுவும் இந்த வருஷம் 2-3 வருஷமாக நாங்கள் எதுவும் திருவிழா பண்ண முடியல. ஆமாம், எங்கள் ஊருக்குள்ளே அதான் நீ பெரியவனா நான் பெரியவனாங்கிற ஒரு போட்டியில் ஒரு 2 வருஷமாக திருவிழா பண்ண முடியாமல் இருக்குது. கோயிலும் அறநிலையத்துறைக்கு போயிடுச்சு. ஆமாம், இப்போ அறநிலையத்துறை கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் அவங்க தான் இந்த வருஷம் இப்போ முடிஞ்சிருச்சு. 12 வருஷம் முடிஞ்சு 11 வருஷம் முடிஞ்சு. அடுத்த வருஷம் 12வது வருஷம் கும்பாபிஷேகம் பண்ணணும். அதுக்கு வந்து அறநிலையத்துறையும் தற்போது இருக்கிற சிஎம் விஜய் இதுக்கு கொஞ்சம் எங்களுக்காக உதவி பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை சீரும் சிறப்பு நடத்தி தரணும். ஆமாம், பார்க்க சூப்பராக இருக்குது. இதுதான் முகப்பு, எங்கள் ஊரோட முகப்பு. அது வழியாக அங்கே அந்த புளிய மரத்துக்கு இந்த முள்ளு கம்பிக்கு இந்த பக்கம் உள்ள பாதையெல்லாம் ஊருக்குள்ளே போகணும்.